தமிழகம் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் ஜீர்ணாபுர அஷ்ட மகா கும்பாபிஷேகம் யாகசால பூஜைகள் நடைபெற்று வருகிறது. கடந்த 10 நாட்களாக சமயாச்சாரியர்கள் சந்தனாச்சாரியர்கள் ஓதுவார்கள் 100க்கும் மேற்பட்ட ஓதுவார்கள் இங்கு இந்த யாக பூஜையில் கலந்து கொண்டு சிறப்பாக கும்பாபிஷேக பணிகளை ஜீர்ணோத்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் அந்த வகையிலே மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதைத்தான் இப்பொழுது நீங்கள் கண்டு கொண்டிருக்கிறீர்கள். இனிய ஜீரணோத்தர என்பது விக்கிரகங்கள் சிலைகள் புதுப்பிக்கப்பட்டு விசாலாட்சி உடனுரை கைலாசநாதர் திருக்கோயில் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த விழாவில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சிறப்பாக நடத்தி வருகின்ற இந்த விழாவானது கும்பாபிஷேக முறைகளே நாம் சிறப்பாக அதை காண்பது என்பது ஆவர்த்தனம் என்பது புதிய கோவிலை கட்டுவது, அனாவர்த்தனம் என்பது இயற்கை சீற்றங்களை கோவில் புதுப்பிப்பது, புனராவர்த்தனம் என்பது காலத்தால் சிதலமடைந்த கோயிலை புதுப்பித்து தெய்வீக சக்தியையும் புத்துயிரையும் அளிப்பது, அந்தரீத்தம் என்பது மனிதர்களுடைய தவறுகள் ஏதாவது ஏற்பட்டால் அல்லது கும்பாபிஷேகத்தில் ஏதாவது இடர்பாடுகள் ஏற்பட்டால் அதை சரி செய்வதற்கு அந்தரீதம் என்று பெயர். இப்பொழுது ஜீர்ணோத்தர என்று இந்த கோபுரங்கள் கலசங்கள் எல்லாம் இடிபாடுகள் எல்லாம் கசிவுகள் எல்லாம் புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. அஷ்டபந்தனம் என்பது கருவறையிலே சிலைகளை புதுப்பிக்கப்படுவது. இதுதான் கும்பாபிஷேகத்தினுடைய சிறப்பான பணி. இன்னும் சற்று நேரத்தெல்லாம் காஞ்சிபுர பெரியவர் இதை தலைமையேற்று நடத்துவார்கள். அடியார் பெருமக்கள் இதுக்கு உழைத்து அல்லும் பகலமாக உழைத்து, பாரதி சொல்லுவார், நிதி மிகுந்தோர் பொற்சுவை தாரீர், நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர். அப்படியே இல்லை என்றாலும் வாழ்த்த மனம் வேண்டும் என்று இந்த அருமையான இந்த கும்பாபிஷேக பணியில் கலந்து கொண்டிருந்த அத்துணை நல்லெஞ்சங்களுக்கும் அடியார் பெருமக்களுக்கும் விவேகானந்தா சேவா குழுமத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்க பூக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்வடைகிறோம்.